ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் 16:8 அந்த ரேஷியோவில் இன்றைக்கி டே 12ஓட டயட் மீல் பிளான் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு டயட் டே அப்படிங்கிறத விட என்னோடய டயட்டில் உள்ள ஒரு சீட் டே அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ நான் சாட்டர்டே எடுத்ததாக இருந்தாலும் இது உங்ககிட்ட ரீச் ஆகும்போது சண்டே ஆகியிருக்கும். அன்னைக்கு தான் என்னோடய பர்த்டே. ஸோ வீக்கெண்ட் அப்படின்னா சாட்டர்டே தான் எல்லாருமே ஃப்ரீயாக இருப்பாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே லீவு. ஸோ ரொம்ப நேரம் படுத்து தூங்கலாம் அப்படின்னு. ஸோ தட் சாட்டர்டே நைட்டே நான் வந்து பர்த்டேக்கு வெளியில் ஃப்ரெண்ட்ஸாக போய் ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் எல்லோரும் நைட்டு தான் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால நைட்டு ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ நம்மளோட இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் லாஸ்ட் மீல் வந்து 4 o'clock கம்ப்ளீட் ஆகும். ஆனால் இன்றைக்கி என்னோடய பர்த்டே அப்படிங்கிறதுனால இன்றைக்குள்ள டே மட்டும் சீட் மீல் எடுத்துக்கிட்டால் தப்பில்லை அப்படின்னு தோணுச்சு. இது என்னோட ஒரு டே, நான் தான் கொண்டாடி ஆகணும். அதுக்காக தான் இந்த ஒரு டின்னர் கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் கொஞ்சம் ஓவராகவும் சாப்பிடலை. நான் மார்னிங் இன்றைக்கி வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து தூங்கிட்டு ஒரு 10:50 போல் தான் எழுந்திரிச்சேன். நியர்லி 11 o'clock ஆயிடுச்சு. அண்ட் 11 o'clock எழுந்திரிச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி 2 இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட் எப்படியுமே நம்ம டின்னர் வெளியில் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடும் அப்படிங்கிறதுனால அந்த இன்பிட்வீன் டைமில் கொஞ்சம் கிரேப்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நைட் எடுத்த டின்னரில் கலோரிஸ் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அதெல்லாம் பார்த்துட்ருக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ தட் நான் அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒன் டே தானே, பரவாயில்லை அப்படின்னு தோணுச்சு. இன்றைக்கி என்னோடய டே வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக வெளியில் இருந்ததுனால வெளியில் உள்ள விஷயங்களை ஷூட் பண்ணியிருக்கேன். வாய்ஸ் ஓவர் மட்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2 நாள் முன்னாடி நான் அப்டேட் பண்ண ஷார்ட்ஸ் வீடியோலையே சொல்லியிருப்பேன். சண்டே நான் அப்டேட் பண்ணுற லாங் வீடியோவில் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்ன, அண்ட் டெய்லியுமே நம்ம மார்னிங் ஒரு 30 minutes ஆச்சும் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுறதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு. அண்ட் அது கூடவே சிம்பிளான ஒரு டயட் சார்ட்டும் கொடுக்குறேன். அது இந்த வீக்கில் ஒரு சிஸ்டர் வந்து 2 times எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ நானே இதில் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஒருத்தங்க கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். இதே தான் நான் அப்கமிங் டேஸ்லையும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னும் இருக்கேன். அண்ட் உங்களுக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்னன்னு இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் ஒரு சிலருக்கு இன்னும் அதை பற்றி தெரியாமல் இருக்குது. எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்குற கொஷின்ஸ்லையே புரியுது. நீங்கள் ஏன் இவ்வளோ நேரம் சாப்பிட்றீங்க, இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதா, இதுக்கு மேலே ஏன் சாப்பிடாமல் இருக்கீங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. அதில் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா தமிழில் விரத முறை அப்படின்னு சொல்கிறாங்க. விரத முறை அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறத தான் சொல்லுவோம். இப்போது இந்த விரத முறை டயட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது டெய்லியுமே நம்ம 3 times சாப்பிட்ற ஃபுட்டை 3 times 4 times கூட சாப்பிட்லாம். ஆனால் நம்ம சாப்பிட்ற டைமை மட்டும் கம்மி பண்ணி ஒரு பர்டிகுலர் டைமை சூஸ் பண்ணி இந்த டைமுக்குள்ளே தான் சாப்பிடணும். அதுவும் எல்லாமே சாப்பிடணும்னு இல்லை. அதுலேயுமே டயட்டுக்கு என்னென்ன ஃபுட் எடுத்துக்கணுமோ அந்த ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு குவான்டிட்டியை கம்மி பண்ணி ப்ராப்பராக பேலன்ஸ் டயட்டாக எடுத்துக்கிறது தான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா இந்த டைமிங் விண்டோ வந்து சேமாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஒவ்வொருத்தங்களும் நம்ம அக்செப்ட் பண்ணுறதை பொறுத்து. இது 12:12 அப்படி இருக்குது. அப்படின்னா 12 மணி நேரம் சாப்பிடணும், 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கணும். அண்ட் 20:4 அப்படி இருக்குது. 20 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கணும், 4 மணி நேரம் மட்டுமே சாப்பிடணும். அதுக்கப்புறமா 16:8 அந்த டைமிங் விண்டோவில் இருக்குது. அதுதான் இப்போ நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது. இதில் உங்களுக்கு எந்த டைம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைமை ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. ஃபுட் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டயட் சார்ட்டுக்குள்ளாடி இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னெல்லாம் இல்லாமல் சில ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். லைக் சுகர், ஜங்க் ஃபுட்ஸு, ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக டயட்டில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருந்துட்டு பர்டிகுலர் டைம் மட்டும் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால நம்ம எது வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாம் இல்லை.
நம்ம டயட்டில் என்ன ஃபுட் எடுத்துப்போமோ அதை பேலன்ஸ்டாக எடுத்துக்கிட்டாலே போதும். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து 16:8 அந்த டைமிங் விண்டோவை தான் சூஸ் பண்ணி டயட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு எந்த டைமிங் விண்டோ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்று, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி ஒருத்தங்க தெரியாமல் கேட்டதுனால தான் நான் இதை ஷேர் பண்ணேன். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டயட் இருந்து தான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் நார்மலி எப்போவும் சாப்பிட்றது மாதிரி குவான்டிட்டியை கம்மி பண்ணி நார்மலான டைமில் சாப்பிட்டா கூட வெயிட் லாஸ் ஆகும் தான். ஆனால் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கும்போது வெயிட் லாஸோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இது கொஞ்சம் எஃபெக்டிவும் கூட. அதனால தான் இதை நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஏன் நீங்கள் கம்மி நேரம் சாப்பிட்றீங்க, 4 o'clock ஃபுட் ஏன் ஸ்டாப் பண்ணுறீங்க, அதுக்கு மேலே நீங்கள் சாப்பிட மாட்டிங்களா, நம்ம சாப்பிடக்கூடாதா இப்படின்னு டவுட் கேட்ட அந்த சிஸ்டருக்கு மேபி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இனி வந்து நான் டெய்லியுமே 30 minutes வாக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாக்கிங் நான் பண்ணுறதுனால நான் என்னென்ன பெனிஃபிட்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் பர்சனலாக, அண்ட் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இதில் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை 1 or 2 kgs இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஆரம்பித்த டைமில் ஜஸ்ட்டு சும்மா ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வாக் பண்ணி போனோம் அப்படின்னாலே நல்லா மூச்சு வாங்கும், கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நான் ஒன்ஸ் வந்து ஓகே ஏதாச்சும் நம்ம டயட்டில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வேணுமே அப்படின்னு அட்லீஸ்ட் 30 minutes ஆச்சும் வாக் பண்ணுவோம் அப்படின்னு கஷ்டம் பார்க்காம வாக் பண்ணி ஒரு 10 to 15 daysக்குள்ளாடியே அதுக்கப்புறம் எனக்கு சும்மா நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் வாக் பண்ணி அப்படின்னாலே எனக்கு அந்த கஷ்டம் தெரியறதில்ல. ஸோ அது எனக்கு பழகிருச்சு வாக் பண்ணி. அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து இப்போ எனக்கு சுத்தமாக இருக்கிறதில்ல. ஸோ நான் அதை வந்து ஃபீல் பண்ணேன் பர்சனலாக. நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகும்போது ப்ரீத் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிற ப்ராப்ளம் வந்து எனக்கு ஸ்டாப் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறமா என்னோடய ஹிப் ஏரியா, ஸ்டொமக்கு, அப்டாமன் ஏரியாலெல்லாம் நிறைய ஃபேட் இருக்கும். நான் வாக்கிங் ஆரம்பித்த பிறகு தான் இந்த இன்ச் லாஸ் ஆனதை வந்து என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. இன்ச் லாஸ் மட்டும் கிடையாது, ஸ்டொமக்கு, அப்டாமன் இந்த ஏரியாலெல்லாம் நிறைய ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆனதை என்னால் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறமா வாக்கிங் வந்து வெயிட் மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் டெய்லி டயட் ஃபுட்டை எடுத்துகிட்டு ஒரு நாள் பிரியாணியோ இல்லை எனக்கு பிடிச்ச ஃபுட்டோ எடுத்தால் கூட என்னால் வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வாக்கிங் தான். அதுக்கப்புறமா எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான், 2 months ஒரு வாட்டி வரும், சம்டைம்ஸ் வராமலே இருக்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து தான் 1 monthக்கு ஒருக்கா கரெக்டாக எனக்கு பீரியட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ தட் வாக்கிங் வந்து நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸையும் ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா ப்ராப்பராக ஒரு டயட் சார்ட் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நார்மலாக பேசிக்கான ஒரு டயட் சார்ட் வந்து சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக. ஃபர்ஸ்ட் ஃபுட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ப்ரோட்டீன் ரிச்டாக எடுத்துக்கோங்க. லைக் பச்சை பயிறு, கொண்டக்கடலை, எக்கு, இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச்டாக என்னென்ன இருக்கோ அதில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் லஞ்ச்க்கு இன்பிட்வீன் டைமில் ஒரு 11 o'clock போல் ஒரு கப் ஃபுல்லாக மோர் எடுத்துக்கோங்க. அது வந்து பாடி ஹீட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்டொமக்குமே நல்லா ஃபில் ஆகும். மோர் டேஸ்டியான ஒரு ட்ரிங்க் அப்படிங்கிறதுனால நமக்கு அது பிடிக்கவும் செய்யும் தான். அண்ட் லஞ்ச்க்கு வந்து கொஞ்சமாக சாப்பாடு, ப்ரௌன் ரைஸ் ஆர் ஒயிட் ரைஸ் எதுனாலும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் ஹார்ப்ஸ்க்காக கொஞ்சமாக சாப்பாடு, அப்புறம் ஃபைபர் ரிச்டாக ஏதாச்சும் ஒரு பொரியல் லைக் கீரை, அப்புறமா பயிறு கூட்டு, கேரட், கேபேஜ் இந்த மாதிரி எதுனாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ரோட்டீனுக்கு ஒரு எக் ஆம்லேட்டு, சிக்கன், ஃபிஷ்ஷு இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச்டாக எதுனாலும் எடுத்துக்கலாம். கூட வந்து ரசம் இல்லை சாம்பார் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய விட்டு சாப்பிட்டா இன்னும் ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் ஒருவேளை வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ரிச்டுக்கு தால் எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர், பன்னீர், ப்ரொக்கோலி இந்த மாதிரியான ரெசிபீஸ் எடுத்துக்கலாம். அப்புறமா ஈவினிங் வந்து நீங்கள் டீ காஃபி கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க அப்படின்னா பெட்டர் யூ கோ ஃபார் இட் கருப்பட்டி காஃபி ஆர் பனங்கற்கண்டு காஃபி இருக்குல்ல,
இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் கலோரிஸ் வந்து சிமிலராக தான் இருக்கும். நீங்கள் இதுவுமே ஆட் பண்ணும்போது குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். கூட வந்து கொஞ்சம் சுக்கு, நல்ல மிளகு இதெல்லாம் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக டின்னர் போயிடுவோம். டின்னர் எப்போவுமே லைட்டாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. லைக் மட்டன் சூப், சிக்கன் சூப், வெஜிடபிள் சூப்ஸ், இல்லை அப்படின்னா ஒரு பவுல் நிறைய ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி லைட்டாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. டின்னர் எப்போவுமே லைட்டாக இருக்கணும். உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு 6 o'clock உங்கள் மீல் டைமையே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எந்த மீலும் எடுத்துக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் எல்லாரோட சுச்சுவேஷனும் ஒன்று மாதிரி இருக்காது. மேக்ஸிமம் ஒரு 8 to 9 o'clock வரை போனால் கூட டின்னர் வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். ஓரளவுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றின கிளாரிஃபிகேஷனும் கிடச்சிருக்கும். அண்ட் சிம்பிளாக ஒரு டயட் சார்ட்டும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஹெல்தி வெர்ஷனாக ப்ரிஃபர் பண்ணுற டயட் சார்ட்டு. அண்ட் இந்த வீடியோ பற்றினா உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெய்லியுமே மார்னிங் ஷார்ட்ஸ் வீடியோவும் ஈவினிங் லாங் வீடியோவும் டயட் ரிலேட்டடாக நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு அந்த அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. டயட் பற்றி, வெயிட் லாஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் என்கிட்ட ஷேர் பண்ணணும், ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணுன்னா என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் டீட்டெயிலாக ரிப்ளை கொடுக்க முடியாத நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நான் இன்ஸ்டாவில் வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 13 உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.